திடீர் ஒரு பணம் வரும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்போ யாராவது கொடுத்து திருப்பீங்க. கேட்டு கேட்டு விட்டுட்டு இருப்பீங்க. அவங்க திடீர்னு கொண்டு வந்து கதவை தட்டிட்டு இந்தாங்க உங்கள் காசு பிடிங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே ஷாக் ஆகிடும். நீங்களும் அந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு திடீர் பணம் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை திடீர் ஒரு யோகம், லாட்ரி யோகமோ, இல்லை யாராவது, இல்லை திடீர்னு ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக லோன் போட்டு காற்று வரலன்னு பார்த்து திடீர்னு அந்த பணம் கூட வந்து சேரும். இப்படி ஒரு திடீர் பண வரவை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குடும்பத்தில் வந்து சேரும். அதேபோல் செலவும் இருக்கும். ஆனால் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சுடுவீங்க. குடும்ப தலைவருக்கு ஒரு கெட்ட பெயர், அவமானம் இதுவரை சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் அந்த அவமானங்கள்லேருந்து விலக போகிறீங்க. நல்ல பேர், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது. 4 பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு நடந்துக்க போகிறீங்க. கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அதேமாதிரி குடும்ப பெண்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படும். அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மேம்படும். அரசு வேலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக உயர் அதிகாரி சாதகமாக இருக்கிறார்கள். உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதாலும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும், ஆதாயமாக இருக்கிறது. இல்லை புதுசாக சேர நேர்மையிலும் கட்சியில் சேரலாம். ஆகும்போது கோச்சார ரீதியாக இது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. தந்தையால் ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதியால் ஆதாயம், கட்சியாலும் உங்களுக்கு ஆதாயம். இது கோச்சார ரீதியாக ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிற வெளிநாடு, வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம், இதெல்லாம் ரொம்ப ஆன்மீக பயணம் ரொம்ப சாதகமாகவும் இருக்கிறது, லாபகரமாக இருக்கிறது. தனுசு ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன வரிசையில் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய பலன் என்னவென்று பார்த்தோம்னால், குடும்பத்திற்கு ஒரு திடீர் பண வரவை கொடுப்பார். திடீர் ஒரு பணம் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்போ யாராவது கொடுத்து திருப்பீங்க. கேட்டு கேட்டு விட்டுட்டு இருப்பீங்க. அவங்க திடீர்னு கொண்டு வந்து கதவை தட்டிட்டு இந்தாங்க உங்கள் காசு பிடிங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே ஷாக் ஆகிடும். நீங்களும் அந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு திடீர் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை திடீர் ஒரு யோகம், லாட்ரி யோகமோ, இல்லை யாராவது, இல்லை திடீர்னு ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக லோன் போட்டு காற்று வரலன்னு பார்த்து திடீர்னு அந்த பணம் கூட வந்து சேரும். இப்படி ஒரு திடீர் பண வரவை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குடும்பத்தில் வந்து சேரும். அதேபோல் செலவும் இருக்கும். ஆனால் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சுடுவீங்க. குடும்ப தலைவருக்கு ஒரு கெட்ட பெயர், அவமானம் இதுவரை சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் அந்த அவமானங்கள்லேருந்து விலக போகிறீங்க. நல்ல பேர், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது. 4 பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு நடந்துக்க போகிறீங்க. கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அதேமாதிரி குடும்ப பெண்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படும். அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கும் சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கணவன் பேசலை, கணவன் பேசலை, மாமனார் பேசலை, நாத்தனார் பேசலை, பிள்ளைகளை கொஞ்சம் பேசலை, வருத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு அந்த தோஷத்துலேருந்து விடுபட்டு குடும்ப தோஷத்துலேருந்து விடுபட்டு பெண்களுக்கு அமோகமாக சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். தாய் வீட்டு உறவுகளிலிருந்து ஆதாயம் கிடைக்கும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும், பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், கணவரால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். இப்படி ஆதாயத்துக்கு பஞ்சமே இல்லாமல் அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும், கையிருப்பு உயரும். நீங்கள் ஆர்டி எப்படி போட்டு வைக்கிறதுல ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் விலகப் போகிறது. திருமணம்
காரகனான களத்திரக்காரகன் செவ்வாய் இருப்பது திருமணத்தை நடத்தி வைப்பார். கண்டிப்பாக திருமணம் கைகூடும். கணவன் மனைக்குள் இருந்த அந்த ஒற்றுமை மன கஷ்டங்கள்லாம் விலகி ஒற்றுமை, அதாவது சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுப்பார். வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு, பெரிய அளவு பாதிப்பாத அளவு வாக்குவாதங்கள் தான் நடக்கும். சண்டை பாதிப்பில்லை. அதனால் அதுவே சந்தோஷம். திருமணம் கண்டிப்பாக ஆகாத பெண்களுக்கு திருமணம் கிடைக்கும். ஆகாத பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை மாப்பிள்ளை கிடைக்கும். பெண்களுக்கு எப்படி பெண்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை மாப்பிள்ளை உறுதியாக கிடைக்கும். அதே போல் உங்களது சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி திசையும் 2ஆம் அதிபதி திசை நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு காதலில் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு அசல்ட்டான தைரியம், துணிச்சலம். யார் பார்த்தா எடுத்து எடுத்து எரிஞ்சு பேசுவீங்க. நண்பர்களை கிட்டே பகைச்சுக்குங்க. என்ன நண்பரே இப்படி பேசுகிறானே அப்படின்ற அளவுக்கு பகை உண்டாகிவிடும். அது போக போக சரியாகிவிடும். அதனால் எச்சரிக்கை, கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபங்கள் வந்து போகும். அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்களா நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். ஒரு பார்ட்னரை தொழில் செய்ய தொடங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு போக போகவா இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் கண்ட கனவு நிஜமாகும். வாழ்க்கை துணையிலும் சரி, கணவனாக ஒரு ஆதாயம் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு ஆதாயம். இந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால அனைத்தும் குடும்பத்துக்கு லாபகரமாகவும் இருக்கிறது. ஆக அந்த ஈகோ பிரச்சனையை, கணவன் மனைக்குள்ள ஈகோ பிரச்சனை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஈகோ பிரச்சனை விடுங்க. பிள்ளைகளை அடிக்காதீங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கலாம். அடிக்கிறதுலாம் தப்பு. அடித்தாலும் திருந்த மாட்டாங்க. பக்குவமாக எடுத்து சொல்லி, அன்பாக எடுத்து சொல்லி உங்கள் வழிக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக செய்ய உங்கள் பேச்சை கேட்பார்கள். ஆகவே பிள்ளைகளை கூடுமான வரையில் அன்போடு பாசத்தோடு வழிநடத்தி செல்வது உங்கள் கால சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3இல் சனி பகவான் இருக்கிறார். சில காரிய தடைகளை கொடுப்பார். வருத்தப்பட வேண்டாம். போக போக சரியாகிவிடும். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை இதெல்லாம் தீரும். இதை போக போக தான் சரி பண்ண முடியும். உடனே இந்த மாதத்தில் சரி பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் முடிய தசபதி நடக்குமானால் அது சாதகமாக கண்டிப்பாக முடியும். கோச்சார ரீதியாக சாதகம் குறைவாக இருக்கிறது. அதை அனுசரித்து பக்குவமாக கையாளுங்கள். உங்கள் ராசிக்கு 4இல் ராகு பகவான் இருப்பது, 4இல் ராகு இருப்பது உங்கள் இடத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு புற்று வழிபாடு செய்வது சாதகமே. உங்கள் இடத்தில் ஒரு புதையல் யோகமும் இருக்கிறது. அதேபோல் உங்கள் இடத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு வாக்குவாதங்கள், சண்டை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். நீங்கள் உங்களுடைய இடத்தில் தண்ணிக்கோ சாப்பிடவோ பஞ்சம் கிடையாது. போர் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் போர் போடலாம். அதனால் ஆதாயமாக இருக்கிறது. தண்ணி வளம் நன்றாக கிடைக்கும். இப்போ ராசிக்கு 4இல் சூரியன் 9 கூடிய சூரியன் இருப்பது கண்டிப்பாக தந்தையால் இருக்க வேண்டிய பாகப்பிரிவினை சொத்து உங்கள் கைக்கு சேரும். தந்தை சொத்து மீது, பூர்வீக சொத்து மீது இருக்கும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த மாதத்தில் உங்கள் அப்பாவே உங்களை கூப்பிட்டு இதான் உன்னோட பாகம் வச்சுக்கோ, இதான் உன்னோட சேரனை பணம் வச்சுக்கோ, உன்னுடைய சேரனை பொருள் வச்சுன்னு கொடுப்பாரு. அது ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அப்பாவாலும் கண்டிப்பாக அதான் இருக்கிறது. அரசு வேலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக உயர் அதிகாரி சாதகமாக இருக்கிறார்கள். உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதாலும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும், ஆதாயமாக இருக்கிறது. இல்லை புதுசாக சேர நேர்வுகளும் கட்சியில் சேரலாம். ஆகும்போது கோச்சார ரீதியாக இது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. தந்தையால் ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதியால் ஆதாயம், கட்சியாலும் உங்களுக்கு ஆதாயம். இது கோச்சார ரீதியாக ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிற வெளிநாடு, வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம் இதெல்லாம் ரொம்ப
ஆன்மீக பயணம் ரொம்ப சாதகமாகவும் இருக்கிறது, லாபகரமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். ராசிக்கு 4 சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் இருப்பதும் இடத்தால் ஆதாயம். எப்படி பொருள் இடத்த மீனில் ஒரு அதிகப்படியான லாபத்துக்கு நீங்கள் விற்கலாம். எந்த ரேட்டு வரல, ரேட்டு படியலன்னு எதாவது சுற்றி விற்காமல் இருக்கிறீங்களா, அதிகப்படியான லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சொத்தால் லாபம், விவசாயத்தால் லாபம். விவசாயம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக விவசாய பொருளால் ஒரு அதிர்ஷ்டம், யோகம். விளைபொருள் நன்றாக விளைச்சி வருமானம் கிடைக்கும். விளைபொருளுக்கு அதே மாதிரி பொருள் எதாவது ட்ரக்கு வாங்கணும்னா வாங்கலாம். விவசாயத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் அந்த மாதம் வாங்க சாதகமாக இருக்கிறது. மாடு வாங்கலாம், பண்ணை வைக்கலாம், காளை மாடு வாங்கலாம். இந்த மாதிரி எல்லாமே விவசாயிகளுக்கு ரொம்ப சாதகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆகவே விவசாயிகளுக்கு அதாவது பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆகவே ஒரு தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்களால் ஆதாயம். கையாளுங்கள், பக்குவமாக கையாண்டு அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ராசிக்கு 4 புதன் இருக்கிறார். ஒரு நண்பர்களால் ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் போக போக சரியாகிவிடும். அதை கவனமாக அதிகமாக நீங்கள் கையாளுங்கள். நண்பர் மூலியமாகவும் பார்ட்னர் மூலியமாக ஒரு சின்ன மன கஷ்டங்கள் வந்து போகும். சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த மன கஷ்டங்களை, ஈகோ பிரச்சனைகளை விட்டு நண்பர்களை நன்றாக பழகுகள். முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதால் அதை கவனமாக இருந்து கையாளுவதன் மூலம் அந்த தொழிலாளர் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அதே போல் தொழில் செய்பவர்கள், புரோக்கர் தொழில் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. கை மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம், போக போக சரியாகிவிடும். பொருள் அதாவது பண நஷ்டம், ஹாஸ்பிட்டல் செலவு, இப்படி தேவையில்லாமல் செலவுலாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை நீங்கள் கவனமாக கையாண்டால் அதை அவாய்ட் பண்ணலாம். பிரதோஷ வழிபாடு சென்று வருவது மூலம் வீண் விரயம் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் வண்டியும் வாகனம் வாங்க யோகம் சிறப்பாக இருக்கிறது. காரில் போகிறவங்க காரில் போகிறவங்க சொகுசு கார் வாங்குங்க. பைக்கில் போகிறவங்க காரு வாங்குங்க. பெட்ரோல் வண்டியில் போகிறவங்க எலக்ட்ரிக் பைக்கு வாங்குங்க. ஸோ வண்டி வாகன யோகம் அருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லக்ஸுரி பயணம், லக்ஸுரி வண்டி ட்ராவல்ஸ் ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள் வாழ்க்கையில் இதுவரையில் எவ்வளவோ இழந்திருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. படாத பாடு இல்லை, பார்க்காத மனுஷர்கள் இல்லை, எல்லாம் நம்ம வேண்டுதான் வச்சாங்க, துரோகம் பண்ணாங்க, அவசியப்பட்டவங்களுக்கு. இனிமேல் எல்லாமே மாறி வாழ்க்கையில் புது ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. வாழ்க்கையே மாறப்போகுது இந்த மாதத்திலிருந்து. உங்களுடைய அதாவது இழந்த பொருள் பணம் அனைத்தையும் நீங்கள் இனிமேல் மீட்டு எடுக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைமேல் பலன் வந்து சேரும். 1 மடங்கு முதலீடு போடுறீங்களா, 1 மடங்கு 5 மடங்கு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும், மீடியா தொழில் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஆகவே அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிநாதன் சிறப்பாக இருப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆக ஒரு முறை குலதெய்வம் கோவில் சென்றுவிட்டு வாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், தடைகளை விலகும். ஆகவே ஆரோக்கியமுடன் நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.